இந்த உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவதும் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆசைப்பட வைப்பதும் ஷைத்தான வேலை. மறுமையும் மகத்தான நாளை பறித்து சொல்வது வானவர்களுடைய வேலை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது பஞ்சத்தையும் வறட்சியையும் காட்டி ஷைத்தான் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா ஆகிரத்தை சொல்லி ஞாபகப்படுத்துகிறான். இந்த உலகம் அல்ல வாழ்க்கை, மறுமைதான் வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். குர்ஆனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பயபக்தி ஏற்படும். உணர்வுபூர்வமாக வாசிக்கிற போது மறுமைக்காகத்தான் வாழ்க்கை, இந்த உலகம் அல்ல வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு உணர்வு ரீதியாக ஏற்படும். ஷைத்தான் தான் இந்த உலகத்திற்கு அவசரமா பார்த்துக்க, அவசரமா படிச்சுக்க, அவசரமா எடுத்துக்க, இப்ப விட்டா பிறகு உனக்கு கிடைக்காது, எடுத்துக்க என்று சொல்லிட்டே இருப்பான். விட்டா அப்படி உனக்கு கஷ்டம் வந்துடும் என்று சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்மளை வார்த்தெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதனால நமக்கு இந்த களியாட்டங்கள், கூத்து, கும்மாளங்கள் அதிக ஆசையாக இருக்கிறது. அரபு நாடுகளை பாருங்க, இந்த பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்து அதற்காக வேண்டி பாடுபடுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. அல்லது எதுவுமே அது பற்றி கருத்து சொல்லாத, எதுவுமே அது பற்றி பேசாம நமக்கு என்னப்பா பிரச்சனை, அவனுக்கும் இஸ்ரேலுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அடிச்சா அடிச்சுட்டு போகட்டும் என்கிற மாதிரி அமைதி காத்துட்டு இருக்கிறான் ஒரு கூட்டம். காரணம் என்ன? ஷைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை விரும்ப செய்து இருக்கிறான். ஈஷா ஃபவுண்டேஷன் என்று சொல்லி யோகா மையம் ஒன்று வச்சு நடத்துறான். இந்தியாவை சார்ந்த ஒருவர். அவன் மதத்தை போதனை செய்வதற்கும் அந்த யோகா கொள்கையை பிரகடனப்படுத்துவதற்காகவும் துபாயில் அண்மையில் ஒரு பெரிய ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட 15,000 சொச்சம் பேர் ஒன்று கூடி அந்த பயிற்சிகளை மேற்கொண்டார். அரபி பெண்களும் அரபுகளும் கலந்து கொண்டார்கள். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்காங்க? ரசூலுல்லாஹ் பிறந்து வளர்ந்து ஷிர்க்குக்கு எதிராக பேசிய மண்ணு சகோதரர்களே, எப்படிப்பட்ட நிலை? ரசூலுல்லாஹ் தான் சொன்னார்கள், நீங்கள் ஒரு காலத்திலே வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகள் போன்றிருப்பீர்கள். ஒரு காலம் வரும், யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் ஜானுக்கு ஜாம் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். அந்த நாள் வந்தால் நீங்க நினைச்சுக்கீங்க கியாமத்து நாள் நெருங்கி விட்டீர்கள், அந்த நாள்ல தான் இருக்கிறீங்க நினைச்சுக்கீங்க. நாங்க ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி நாளோ என்ன தெரியல. இன்றைக்கு நிறைய சொகுசையும் அதுதான் விரும்புறோம் இல்லையா? புது வருஷம் வருது, 2-3 நாள் வரப்போகிறது. இந்த வருஷம் வந்த உடனே சில பேர் வெளியூர்ல இருந்தே கொழும்புக்கு வந்தனால சொகுசாக 12 மணிக்கு நினைவான் வெளியிலாம் போட்டு சந்தோஷமா இருக்கலாம். என்ன வாழ்க்கை எனக்கு என்ன புரியல. மறுமைக்காக ரசூலுல்லாஹ் வழிபோக்கனை போல் வாழ் என்ற சமூகம் என்ன வழிபோக்கனை போல் அவர் சொல்றதுக்கு? நாம அவர் சொல்றதெல்லாம் கேட்கறியா? நாம நம்ம இஷ்டப்படி தான் இருப்போம். வெடியிலாம் இப்போதே வாங்கி வச்சிருக்கிறானே. கிறிஸ்துமஸுக்கு அவன் கொண்டாடுறோம் இல்லையோ, நம்மளவன் கொண்டாட தயாரா இருக்கான். பேக் கேக்கு வெட்டுறான், நத்தால் தப்பா உடுப்ப போடுறான், வேர்ல்ட் பீஸ்ல போய் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஒரு புல்லாங்குழலின் சத்தம் கேட்டது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தை மறுபுறத்தில் திருப்பி கொண்டு போய் காதுகள் இருந்த கையை எடுத்து நபி தோழர்கிட்ட கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அந்த புல்லாங்குழல் சத்தம் இப்போதும் கேட்கிறதா? இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்படின்னா நான் எடுக்கிறேன். ஒரு சின்ன மியூசிக் சத்தம், ஒரு புல்லாங்குழல் சத்தம் ரசூலுல்லாஹ் அவாய்ட் பண்ணாங்க. இப்போ தேடி தேடி போறோம், அங்க போம், நல்ல சொகுசா இருக்கு, நல்ல பாட்டு போடுறான், நல்ல நிகழ்ச்சி செய்யறான். என்ன கேள்வியெல்லாம் வருதுடா? நத்தா இந்த கிறிஸ்தவ வைபவங்கள் நடத்துகிற இடங்கள்ல நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. நான் என் வைஃபை கூட்டி போகலாமா? மார்க்கத்துல தடையா? என்ன பக்குவம், என்ன வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. இதுல வேற புது வருஷ கொண்டாட்டம். 1000 முறை சொல்லி 1000 கிளிப் பேசி 1000 ஜும்மா பேசினாலும் ஒரு சில கூட்டம் மட்டும்தான் திருந்த தயாராக இருக்கிறார்கள் ஒழிய அது எந்த ஜமாத்தோ எந்த கொள்கையோ சில பேர் தான் மார்க்கப்பற்று. மற்றது நீ சொல்றத சொல்லு, நீ செய்யறத செய், ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லிட்டு போட்டோம். அது ஒரு வேற கூட்டம், அது சொர்க்கம் போற கூட்டம், அவங்க அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கட்டும். நமக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அல்லாஹ் அதிகமான மக்களை நரகத்துக்குண்டே படைத்திருக்கிறோம். நம்ம அந்த கேட்டகரி. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போறதுக்கு ஆள் இல்லையாண்டு அறப்படிக்கிறான். இதெல்லாம் விளையாட்டு. இதெல்லாம் எப்படி பார்க்கறான்டா? இந்த உலகம், இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விளையாட்டு. பெரிய கிரவுண்ட்ல ஒன்று கூட்டி எல்லாம் விசாரிக்க போறான். நீங்க கொண்டாடினீங்களா? நீங்க புது வருஷம் கொண்டாடினீங்களா? கேட்பான், 2 அடி அடிப்பான், அப்புறம் நம்மள என்ன செய்வான்? விட்டுட்டு போயிடுவான் போல என்று நினைக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. என் தூதர் சொல்லி எத்தனை போராட்டம், இப்ப சொன்ன வரலாறுகளை பாருங்க, எத்தனை போராட்டம். எதுக்கு சொல்றான்? நீங்க பார்த்துட்டு படிச்சுட்டு மூடுங்கிறதுக்கா? இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் நான் சொன்னது எதுக்கு? உன்னை நான் விசாரிப்பேன். அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத். என்னுடைய தூதர்கள் உங்களிடத்தில் வரலையா? எச்சரிக்கை செய்யவில்லையா? அல்லாஹ் நரகவாதிகள்ட்ட கேட்பான், காலுபலா கதிஜா வந்தார்கள், நாங்கள் கவனமற்று இருந்து விட்டோம். அதே பதிலை சொல்லுவான் ஈமான் இல்லாதவன். இந்த அனைத்து வைபவங்களை கொண்டாடி சந்தோஷமா இருந்து இந்த உலகத்தை கழித்து மரணம் அதிலே வந்தால் திருந்துவதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலாவுடைய பிடி கடுமையானது. சகோதரர்களே, அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமைக்காக வாழ்வோம். இந்த உலகம் நல்ல நிலையானது, குறிப்பிட்ட கால வாழ்வு வசதி தான் இது. தௌபா செய்வோம், பாவ மன்னிப்புக்கும், இறைவனை அடைவோம். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தந்தல் புரிவானாக.